ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன், டேன், பிளாக் மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அப்படியே ஹெவியாக வந்து இருக்குது. என்னோடய ஸ்கின்லையுமே வந்து எந்த ஒரு பேக் போட்டாலும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் ஒரே டேனாகவும் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாகவுமே இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கான பேக் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பொலிவாகவுமே மாற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பளபளப்பையும் நல்ல ஒரு க்ளோயிங்கையுமே வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதோட சேர்த்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து ரிமூவும் பண்ணி கொடுத்துரும். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. அரிசி எந்த அரிசியாக வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2யுமே வந்து தண்ணியை வச்சு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எதுக்காகனா அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அந்த டஸ்ட்டோடு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு, அலர்ஜி மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. அதனால ஒரு தடவை கூட இல்லை, ஒரு 2, 3 தடவை கூட நீங்கள் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் கழித்து நான் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி இருந்துச்சு. அரிசியும் உளுந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியோடையே அப்படியே நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா, அந்த தண்ணிக்கு பதிலா நம்ம வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உளுந்தையும் பச்சரிசியையும் வந்து நல்லா அடித்து வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அடித்து எடுக்கும்போது நல்லா மைய வந்து அடித்து வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா மைய அடித்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு திட்டாக இல்லாமல் நல்ல ஒரு பேக் டைப்பில் வந்து இருக்கும். ஸோ அதனால் நல்லா அடித்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அடித்து வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடித்து எடுத்துருக்கிற இந்த பேக்கை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக் தான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாகவுமே மாற்ற போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷனையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் மாற்றி கொடுத்துரும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவுமே மாற்றி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டேன் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாகவுமே வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த பேக் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக மாற்றி கொடுத்துரும். நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உளுந்தில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸையுமே வந்து கொடுக்கும். இந்த உளுந்தை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாகவுமே மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணியிருப்போம். பச்சரிசி வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவன் டோனாகவும் மாற்றி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அன்இவனான ஸ்கின் டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த பச்சரிசி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த பச்சரிசி வந்து ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட்மே வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா
ப்ராப்ளம்ஸையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவன் டோனாகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இதை உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஃபுல் பாடியுமே வந்து ஈவன் டோனாக மாற ஆரம்பிச்சிடும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், அன்ஈவனான ஸ்கின் டோன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்கையுமே வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த பேக்கை வந்து உங்களுக்கு டெய்லி ஊற வச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த நான் சொன்ன குவான்டிட்டி அளவுலேயே வந்து உளுந்தும் பச்சரிசியும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அதிகப்படுத்திட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரா வந்து எடுத்துக்கோங்க. பவுடரா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிறப்பலாம் வந்து நீங்கள் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது, உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லாவே பிரைட்டனும் கொடுக்கும். நீங்கள் ஊற வச்சு நீங்கள் அரைச்சு யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் குடுக்குதோ, அதே அளவுக்கு நீங்கள் பவுடரா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து குடுக்கும். எங்களுக்கு டெய்லி ஊற வச்சு அரைச்சு பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி காலேஜ், ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஊற வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. அவங்களாம் இந்த பவுட்ரு மெத்தடுக்கு வந்து மாறி நீங்கள் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் அன்ஈவனான ஸ்கின் டோனை ஈவனாக மாற்றி கொடுத்துரும். இவ பார்த்தாலே தெரியும். என்னோடய ஃபேஸோட கலரும் என்னோட நெக்கோட கலரையுமே நீங்கள் பார்த்தா தெரியும். ஃபேஸில் நல்ல ஒரு கிளியராக இருக்கும். நெக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபேஸில் அப்ளை பண்ணனால என்னோடய ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஈவெண்ட்டோடாவுமே வந்து இருக்கும். என்னோடய கழுத்தில் வந்து அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து இருக்காது. இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவும் நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயுமே வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.